समारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन घ्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवती अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। श्लोका नंबर 44-45 पेज नंबर 50-51। भोगैश्वर्यप्रसक्तानां दयापहृतचेतसां व्यवसायात्मिका बुद्धिः समाधौ न विधीयते त्रैगुण्यविषया वेदाः निस्त्रैगुण्यो भवार्जुन निर्द्वन्द्वो नित्यसत्त्वस्तः निर्योगक्षेम आत्मवान्। ஸோ ரெண்டாவது அத்தியாயத்தோட பிகினிங்லேயே வந்து கிருஷ்ணர் ஞான யோகம் பற்றி சொல்ல ஆரம்பித்தார் இல்லையா. அர்ஜுனனுக்கு வந்து அந்த ஞானம் கொடுக்கணும் அப்படின்னு அவர் வந்து ஞான யோகத்தை கொடுக்க ஆரம்பித்தார். ஏன்னா நமக்கு தெரியும் மோட்சம் அடையணும் அப்படின்னா அதுக்கு இருக்கிற ஒரே வழி ஞானம் மட்டுமே. அந்த ஞானம் அடையிற ப்ராசஸ் இருக்குல்ல, அதை தான் ஞான யோகம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஞான யோகத்தை ஃபாலோ பண்ணினோம் அப்படின்னா நமக்கு ஞானம் கிடைக்கும். அப்போது கிருஷ்ணர் வந்து நிறையா அவனுக்கு வந்து தேஹினோஸ்மின்யதா தேஹே கௌமாரம் யவ்வனம் ஜரா இப்படி எல்லாம் நிறைய எடுத்து சொல்கிறார். இப்போ எடுத்து சொன்ன உடனே அர்ஜுனனுக்கு வந்து புரிஞ்சிருந்தது அப்படின்னு சொன்னால் இவ்வளோ ஸ்லோகங்களே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்திருக்காது இல்லையா. இப்போ அவர் சொல்கிறார், நீ குழந்தையா இருக்கும்போது நீ தானே இருந்த, நீ உனக்கு வந்து மிடில் ஏஜும் போதும் நீ தானே இருக்க அப்படின்லாம் எல்லாம் சொல்லி பார்க்குறாரு. ஆனால் அவனுக்கு வந்து ஒன்றுமே புரிஞ்சா மாதிரி தெரியலை. அப்போ தான் கிருஷ்ணருக்கு வந்து ஓஹோ இவனுக்கு நாம் சொல்கிற விஷயம் எல்லாம் இன்னுமே மண்டைக்குள்ளே போல. அப்போ அவர் வந்து சரி இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய மைண்டு வந்து கிராஸ்ப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு யோக்கியதா வந்து இந்த மைண்டுக்கு தேவைப்படுறது. ஸோ அதனால் இந்த யோக்கியதாக்கான விஷயத்தை இப்போ நாம் அர்ஜுனனுக்கு சொல்லணும் அப்படின்னு ஞான யோகம் பற்றி சொல்லிட்டு கிருஷ்ணர் இப்போது கர்ம யோகம் பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார்.
விட்டு விட்டு வருது. ஸோ கர்மயோகம் அப்படிங்கிறது வந்து எதுக்கு பண்ணப்படுறது அப்படின்னா ஞான யோக்கியதாவை அடையறதுக்கு. ஸோ மைண்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக இந்த கர்மயோகம் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுறது இங்கே. அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கலாம், அர்ஜுனனுக்கு இன்னும் மைண்டு ப்ரிப்பேர் ஆகலை. தேர்ஃபோர் கர்மயோகம் இப்போது நெசசரி ஆகிறது. ஸோ நம்ம பார்த்தோன்னா 99% ஆஃப் தி மக்களுக்கு மைண்டு ப்ரிப்பரேஷன் இருக்கிறது இல்லை. அதனால் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, கர்மயோகத்தை ப்ராக்டிஸ் பண்ணி அந்த மைண்டு ப்ரிப்பரேஷனை அடைஞ்சு இப்போ இந்த விஷயங்களை கேட்டோம் அப்படின்னா இது நமக்கு புரியும். இப்போ இந்த ஸ்லோகங்களில் இப்போ வந்து கிருஷ்ணர் என்ன பண்ணிகிட்ருக்கார் அப்படின்னா கர்மயோகத்தோட பேசிக் பிரின்சிப்பிளை நமக்கு எடுத்து சொல்லின்னு இருக்க. இப்போ இந்த ஸ்லோகம்லாம் எப்படிப்பட்ட ஸ்லோகம்னா கர்மயோகத்துக்கான ஃபவுண்டேஷன் ஸ்லோகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மன நிம்மதி அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு தானே எல்லாருமே வந்து பாடுபடுறோம். மன நிம்மதி அப்படிங்கிறது நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்குங்கிறத பொறுத்து அமையாது. ஆனால் நான் என்னவா இருக்கேன் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த மன நிம்மதி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிற ஒரு ஸ்லோகமாக இதெல்லாம் இருக்குது. அப்போ இந்த இன்னர் மெச்சூரிட்டி நமக்கு இருந்துடுது அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட எல்லாம் இருந்தாலும் சரி இல்லை எதுவுமே இல்லைனாலும் சரி நம்மளால் வந்து அந்த மன நிம்மதியோடு இருக்க முடியும். அதனால் கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார், ஹே அர்ஜுனா, நீ வந்து அர்த்த அண்டு காம இருக்குல்ல, அதை வந்து உன்னுடைய ப்ரைமரி கோலாக வச்சுக்காத அப்படின்னு சொல்கிறார். அப்போது அதுதான் அவனோட ப்ரைமரி கோலாக இருக்குது இப்போது. அதனால் வந்து கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், அதை மாற்றிக்கோ, அது செகண்டரியாக இருக்கட்டும். அப்போ இது செகண்டரியாக இருந்ததுன்னா ப்ரைமரியாக என்ன இருக்கணும், பின்ன ப்ரைமரியாக என்ன கோல் இருக்கணும், அர்த்த அண்ட் காம இப்போ செகண்டரி கோலாக இருக்கணும்னா வாட் இஸ் தி ப்ரைமரி கோல், தர்ம அண்ட் மோக்ஷ. அதுதான் வந்து இப்போது ப்ரைமரி கோலாக இருக்கணும். இந்த தர்ம இருக்குல்ல, அதுதான் அந்த இன்னர் மெச்சூரிட்டியை குறிக்கிறது. மோக்ஷ அப்படிங்கிறது வந்து ஆத்ம ஞானம். இப்போ இந்த இன்னர் மெச்சூரிட்டி இருந்தால் தானே அது ஆத்ம ஞானத்துக்கு வழிவகுக்கும். அப்போ அந்த தர்ம அப்படிங்கிற விஷயம் வந்து இம்பார்ட்டண்ட் ஆகிறது. ஸோ அதனால் என்ன சொல்கிறார், நிஸ்திரைகுண்யோ பவ. இப்போ இந்த லோவர் கோல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் விட்டுடு அப்படின்னு சொல்கிறார். நிஷ்காமோ பவ. அப்போ வந்து நீ பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கே, அதெல்லாம் வந்து வெறும் அர்த்த காமத்துக்காக அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணாதே அப்படின்னு சொல்கிறார். அப்போ அது எதுக்காக பண்ணணும் அப்படின்னா தர்மத்துக்காக அதையெல்லாம் பண்ணு. இப்போ நம்ம வந்து பார்த்தோம், கர்மா அப்படின்னு சொன்னாலே அது வந்து 3 விதமாக அந்த கர்மாவை நாம் வந்து கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. சாத்வீக கர்மா, ராஜச கர்மா, தாமச கர்மா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ இது வந்து இப்போ இவன் என்ன பண்ணணும்னு சொல்கிறார் கிருஷ்ணர் அப்படின்னா, நீ ராஜச கர்மாவையும் தாமச கர்மாவையும் குறைச்சிக்கோ. தாமச கர்மாவை பண்ணவே கூடாது, ராஜச கர்மாவை குறைச்சிக்கோ. இப்போ என்ன பண்ணணும், சாத்வீக கர்மாவை நிறையா பண்ணு அப்படின்னு சொல்கிறார். நமக்கு தெரியும் தாமச கர்மா அப்படின்னா எனக்கு பெனிஃபிட் கிடைக்கணுங்கிறதுக்காக நான் வந்து அடுத்தவாளையும் ஹர்ட் பண்ணி பண்ணுற கர்மா வந்து தாமச கர்மான்னு பார்த்தோம். ராஜச கர்மானா அடுத்தவாளை பற்றியெல்லாம் எனக்கு கவலையே இல்லை, எனக்கு மட்டும் ஏதாவது லாபம் இருந்தால் போகிறோம் அப்படின்னா நான் போனால் போகிறதுன்னு என்னோடய ஃபேமிலியே நான் வந்து இன்க்ளூட் பண்ணிப்பேன். சாத்வீக கர்மா அப்படின்னா என்னையும் சேர்த்து இன்னும் நிறைய பேருக்கு வந்து நான் பண்ணுற கர்மானால் பலன் கிடைக்க போகிறது அப்படின்னா அதுக்கு பேர் சாத்வீக கர்மா, செல்ஃப்லெஸ் ஆக்ஷன் அப்படின்னு அர்த்தம். அதனால் இப்போ கிருஷ்ணர் வந்து எதுவுமே பண்ணாமல் வீட்டில் சும்மா உட்கார சொல்லலை. என்ன சொல்கிறார், சாத்வீக கர்மா நிறையா பண்ணணுன்னா என்ன பண்ணணும், நிறைய நல்ல காரியங்களில் நாம் வந்து இப்போது ஈடுபடணும். நமக்கும் பலன் கிடைக்கணும், நம்மளை சுற்றி இருக்கிறவாளுக்கும் அதனால் வந்து பலன் கிடைக்கணும். இப்போ கிளாஸ் கேட்குறோம்ல,
நமக்கும் அது பலன் கொடுக்க போகிறது, நம்மளை சுற்றி இருக்கிறவாளுக்கும் நேச்சுரலாக அது பலன் கொடுக்க போகிறது. ஏன்னா இதெல்லாம் கேட்டுட்டும் நம்மளுடைய மனசில் நிறைய மாற்றங்கள்லாம் ஏற்படும் இல்லையா, அது மூலமாக நம்மளை சுற்றி இருக்கிறவாளுக்கும் நம்மளால் நல்லதே நடக்கும். நம்ம வந்து அந்த பாசிட்டிவிட்டியை வந்து டெஃபினட்டாக ஸ்ப்ரெட் பண்ணுவோம். என்ன சொல்ற, நிர்த்வந்த்வோ பவ அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த காமிய கர்மா இருக்குல்ல, அதை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோ, அதாவது அர்த்த காமாவை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்ம அர்த்த காமாவை ரெடியூஸ் பண்ணினாலும் கூட நம்மளுடைய லைஃப்பில் டெஃபினட்டாக என்ன இருக்க போகிறதுனா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கத்தான் போகிறது. நம்ம சாத்வீக கர்மாவே பண்ணிகிட்டே இருந்தால் கூட நம்ம லைஃப்பில் என்ன இருக்கும், மேலேயும் கீழேயும் தான் போயிட்டு வரும். அன்ஃபேவரபிள் சுச்சுவேஷன்ஸ் வரும், ஃபேவரபிள் சுச்சுவேஷன்ஸும் வரதான் போகிறது. ஏன் அப்படி தான் வரும், நான் தான் சாத்வீக கர்மாவே பண்ணிட்டு இருக்கேனே, ஏன் என்னுடைய லைஃப்பில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும்? இப்போ என்னோடய லைஃப்பில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் எதனால், நான் பழைய ஜென்மத்தில் சேர்த்து வச்சிருக்கிற பாப புண்ணியத்தினால. அப்போ என்னுடைய பிராரப்த கர்மானால் எனக்கு நிறைய சுகமும் வரும் துக்கமும் வரும். நான் இப்போ வேணால் சாத்வீக கர்மா பண்ணணும்னு டிசைட் பண்ணி பண்ணலாம், ஆனால் நான் வந்து இந்த சாகர வரைக்கும் எனக்கு நடக்க போகிற எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் இருக்கே, அதெல்லாம் என்னுடைய பிராரப்தத்தை பொறுத்து அமையிறது. அப்போது நாம் வந்து எனக்கு வேண்டாத சிச்சுவேஷனை வெத்தலை பாக்கெலாம் வச்சு அழைக்கலாம் வேண்டாம், நம்ம அழைக்கலைனாலும் என்ன பண்ணுவோம், அதை வந்தே தீரும். அப்படின்னா நாம் இப்போ எதுக்கு தயாராக ஆகணும், ரெண்டுத்தையுமே ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக ஆகணும். நல்ல விஷயங்கள் நடந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி ஆகணும், கெட்ட விஷயம் நடந்தாலும் அதை நான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். அதை தான் இங்கே சொல்கிறார். அந்த பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் இருக்கு இல்லையா, துவந்துவம் அப்படின்னா இருமைகள் அப்படின்னு அர்த்தம். இந்த பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ், இரவு பகல், லாபம் நஷ்டம், அந்த மாதிரி அதை வந்து நீனு ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும். மானம் வரும், அபமானமும் வரும், ஜெயம் வரும், அபஜயமும் வரும், லாபம் வரும், நஷ்டமும் வரும். அப்போ இந்த மாதிரி ரெண்டு எக்ஸ்ட்ரீமையும் நாம் வந்து நம்மளோட வாழ்க்கையில் இப்போது சந்திக்க வேண்டியதாக தான் இருக்கும். அதனால என்ன சொல்கிறார், நிர்த்வந்த்வோ பவ அப்படின்னா ரெண்டையுமே உனக்கு சந்திக்கிற மனப்பக்குவம் இருக்கணும். அந்த ரெண்டுத்தையும் வித்ஸ்டாண்ட் பண்ணுற மனப்பக்குவம் உனக்கு இருக்கணும். இப்போ துள்ளலும் கூடாது, துவழுதலும் கூடாது. அப்படி தான் நம்மளோட மைண்டுக்கு வந்து அந்த ஸ்ட்ரென்த் ஆனது கிடைக்கும். மைண்டை வந்து நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கணும் அப்படின்னு இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார். ஸோ இப்போ சப்போஸ் நாம் வந்து மைண்டை ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கலைன்னா, அதாவது ரெண்டு எக்ஸ்ட்ரீமையும் எனக்கு வந்து ஹேண்டில் பண்ண தெரியலை அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும், ஏதாவது ஒரு குட்டி விஷயம், சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் இப்போ என்ன பண்ண ஆரம்பிப்பேன், இது எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இதை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு பரிகாரம் பண்ணுறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். அப்போ எனக்கு எந்த விதமான கஷ்டமும் வந்து ஏற்படவே கூடாது அப்படின்னு நினச்சாலும் ப்ராப்ளம், இல்லை ஆல் த டைம் எனக்கு வந்து சுகமே இருக்கணும் அப்படின்னு நினச்சாலும் ப்ராப்ளம். அப்போ ரெண்டு வந்தாலும் நம்மளுக்கு அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான மனப்பக்குவம் இருக்கணும். இல்லைனா என்ன பண்ணுவோம், சின்னதாக ஏதாவது ஒரு ஜலதோஷம் வந்திருக்கும், ப்ராபப்ளி மாதம் ஜலதோஷம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணிவிடுவா, உடனே டாக்டர்கிட்ட போகாமல் எங்கே போவா, ஜோசியர்கிட்ட போவா, பார்த்து சொல்லுங்களேன் மாதம் கரெக்டாக எனக்கு வந்து ஜலதோஷம் வந்துடுறது, இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணுறது அப்படின்னு கேட்பேன். அப்போ வந்து இந்த விஷயங்கள்ல இந்த பரிகாரம் பண்ணுறது வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகிடும். இப்போ இந்த காஃபி டீக்கெலாம் அடிக்ட் ஆகிருக்கோம்ல, அந்த மாதிரி ஒரு அடிக்ஷனாக அது ஆகிடும். இப்போ இங்கே மெயினாக என்ன சொல்கிறார், பிராயச்சித்த கர்மாவை குறைச்சிக்கோ, பிராயச்சித்தம் பண்ணாத, கஷ்டம் வந்து அனுபவியேன்னு சொல்கிறார் கிருஷ்ணர். உன்னுடைய பிராரப்தம் தானே அது, நீ பண்ணினது தானே, அதை அனுபவியேன். அதுக்கு போய் நான் வந்து பிராயச்சித்தம் பண்ணுறேன்னு சொல்லி உன் டைமை வேஸ்ட் பண்ணாத. அப்போ நீ எவ்வளோ கர்மாக்குன்னு பிராயச்சித்தம் பண்ணுவேன் அப்படின்னு இங்கே வந்து கிருஷ்ணர் கேட்குறார். இப்போ சில பேர் இருப்பா, உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் இம்மீடியட்டாக டாக்டர்கிட்ட போக மாட்டான்.
என்ன பண்ணுவா, ஒரு 2 நாள் பார்ப்போம், கை வைத்தியம் பண்ணி பார்ப்போம், சரியாக போயிடுதுன்னா விட்டுடலாம். அப்படி இன்னும் கண்டினியூ ஆச்சுன்னா டாக்டர்கிட்ட போகலாம். அப்போ அந்த 2 நாள் டைம் கொடுக்குறாள்ல, அப்போ என்ன ஆகுறது அப்படின்னா நம்ம உடம்பே வந்து அந்த இம்யூனிட்டியை டெவலப் பண்ணிக்கும் இல்லையா. நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஜுரம் வந்ததுன்னா எல்லாம் என்ன சொல்கிறா, ஜுரம்னா உடம்புன்னு இருந்தால் ஜுரம் வரத்தான் செய்யும். நம்ம ஜுரம் வந்த உடனே போய் ஒரு மருந்தை போட்டு அப்படியே ஜுரத்தை வந்து காமிக்கிடுறோம் இல்லையா. அப்போ அந்த டைமை வந்து நம்மளோட பாடிக்கே அந்த ஹீல் பண்ணிக்கிற சக்தி இருக்குல்ல. அதாவது இதான் பெருசாக வந்து கொடுத்துனா இவ தான் சொன்னால் டாக்டர்கிட்ட போகக்கூடாதுன்னு அப்படி என் மேலே எந்த பழியும் போடுறாதீங்க. இது மாதிரி சாதாரணமாக ஒரு ஜுரம், ஒரு ஜலதோஷம் அப்படின்னா நமக்கே வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் பவரை டெவலப் பண்ணிக்கணும், இம்யூனிட்டியை வந்து டெவலப் பண்ணிக்கணும். அந்த மாதிரி இங்கே கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், நீ வந்து பிராயச்சித்தம்லாம் பண்ணிகிட்டே இருந்தேன்னா உனக்கு இம்யூனிட்டியே இருக்காதே, உனக்கு துக்கத்தை தாங்குகிற சக்தியே உன்னுடைய மனசுக்கு இல்லாமல் போயிடுமே. அதனால் அதை பண்ணி உன்னுடைய டைமை நீனு வேஸ்ட் பண்ணாதே அப்படின்னு சொல்கிறார். ஸோ நிர்த்வந்தோ பவ அப்படின்னா ஈக்வானிமிட்டியை மெயின்டைன் பண்ணு, எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத, பிராயச்சித்த கர்மா பண்ணி அப்படின்னு சொல்கிறார். கர்மயோகம் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா சேவிங் மென்டல் எனர்ஜி, அதுதான் கர்மயோகத்தோட பிரின்சிபல். மென்டல் எனர்ஜியை சேவ் பண்ணுறது. அப்புறம் என்ன சொல்கிறார், நித்திய சத்வஸ்தகா, உன்னுடைய சத்துவ குணத்தை மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறார். சத்துவ குணம் எதை வந்து ரெஃபர் பண்ணுறது இங்கே அப்படின்னா விவேக சக்தியை ரெஃபர் பண்ணுறது. சத்துவ குணம்னாலே ஜென்ரலாக நாலேஜ், அறிவை தான் வந்து அது குறிக்கும். ஸோ இங்கே எதை ரெஃபர் பண்ணுறதுன்னா விவேக சக்தியை குறிக்கிறது. விவேக சக்தின்னா என்ன அர்த்தம், பிரித்து பார்க்கிற சக்தி. இப்போது அர்த்த காமாவை விட தர்ம மோக்ஷம் லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு அந்த பிரித்து பார்க்கிற விவேக சக்தியை வந்து இந்த இடத்துல நித்திய சத்வஸ்தகா அப்படிங்கிற வார்த்தை குறிக்கிறது. ஸோ தர்ம மோக்ஷ தான் இன்ஃபேக்ட் எனக்கு வந்து பீஸ் ஆஃப் மைண்டை கொடுக்க போகிறது. இப்போ தர்ம அண்ட் மோக்ஷம் வந்து என்னோடய லைஃப்பில் ப்ரைமரியாக இருக்கணும், அர்த்த அண்ட் காம வந்து என்னோடய லைஃப்பில் செகண்டரியாக இருக்கணும். இந்த விவேகத்துக்கு பேர் நித்திய சத்வஸ்தகா. இப்போ ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கு இந்த விவேகம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ நம்மளோட லைஃப்பில் ஸ்பிரிச்சுவல் க்ரோத் இம்பார்ட்டண்ட்டா மெட்டீரியல் க்ரோத் இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னா இப்போ நம்ம யாரை பற்றி பேசின்னு இருக்கோங்கிறதும் நமக்கு தெரியணும். யாருக்கு இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு இல்லையா. ஸ்பிரிச்சுவல் க்ரோத் இம்பார்ட்டண்ட்டா மெட்டீரியல் க்ரோத் இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னா யாருக்கு கேட்குறீங்க நீங்கள் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும் என்கிட்ட. அப்போ நம்ம காமன் பீப்புளுக்கு கேட்டோன்னா அவள் என்ன சொல்லுவா, மெட்டீரியல் க்ரோத்து தான் இம்பார்ட்டன்ட் சொல்லுவாள். இப்போ நாம் வந்து யாரை பற்றி பேசின்னு இருக்கோன்னா கர்மயோகியை பற்றி பேசின்னு இருக்கோம். அப்போ கர்மயோகிக்கு ஆப்வியஸாக எந்த க்ரோத் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கு தான் அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார். ஸோ சத்துவ குணஹா, அதனால் அந்த சத்வ குணத்தை நீ வந்து மெயின்டைன் பண்ணு அப்படின்னு கிருஷ்ணர் இங்கே அர்ஜுனன் கிட்ட சொல்கிறார். எப்படி நான் வந்து சத்துவ குணத்தை மெயின்டைன் பண்ணுறது, ஆல் த டைம் என்னை வந்து எப்படி நான் சத்துவ குணத்திலேயே வச்சுக்கிறது அப்படின்னா கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார், நீ வந்து உன்னை சத் சங்கத்தோடு அசோசியேட் பண்ணிக்கோ. சத் சங்கத்வே நிசங்கத்துவம், நிசங்கத்வே நிர்மோகத்துவம், கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது. சத் சங்கத்தில் இருந்தோன்னா அந்த புத்தி வந்து எப்பயுமே கிளியராக திங்க் பண்ணுற கெப்பாசிட்டி புத்திக்கு இருக்கும். இப்போ மேக்ஸிமம் டைம் வந்து நாம் நல்ல விஷயங்களை கேட்கறதுல டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ சத் சங்கத்தில் அசோசியேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் கிளாஸ் அண்ட் கிளாஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸில் நாம் வந்து நம்மளை மேக்ஸிமம் அசோசியேட் பண்ணிக்கணும். இப்போ கிளாஸு நேராக வரும், அப்புறம் இந்த கிளாஸையே வந்து ப்ரீமியர் போடுறான், அப்புறம் வந்து நாம ஜபம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்கிறா. இப்போ என்னெல்லாம் கிளாஸ் ரிலேட்டடாக நம்மளுக்கு வந்து ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கப்படுறதோ அது எல்லாமே, ஏன்னா அப்போ ஆப்வியஸாக நமக்கு எது ஞாபகம் வரும், இப்போ நாம ஜபம் பண்ண சொன்னால் கூட யார் பண்ண சொல்லியிருக்கா அப்படிங்கிற ஒரு ஞாபகம், என்னது அது அப்படின்னு ஞாபகம் வரும். அப்போ கிளாஸ் ஆப்வியஸாக நம்மளுக்கு ஞாபகம் வரும். இந்த டீச்சிங்கை விட்டு நாம் வந்து
விலகாமல் இருப்போம். எப்பயுமே இந்த டீச்சிங் வந்து நம்ம கூடவே இருக்கணும் அப்படின்னா எப்பவும் நாம் வந்து கிளாஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸோட அசோசியேட் ஆகி இருக்கணும். இப்போ வந்து ஆனால் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நமக்கு வந்துடுது இல்லை. முன்னாடி வந்து அவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் இல்லை. ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி இல்லை. ஃபோன்லாம் வந்து ரொம்ப ஒரு அந்த மாதிரி ஒரு மொபைல் ஃபோன் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாமல் இருந்தது. இப்போ என்ன ஆகிடுதுன்னா ஃபோன் இல்லாமல் என்னால் ஒரு நாள் கழிக்க முடியுமானா ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடுது. இப்போ ஃபோன் வரத்துக்கு முன்னாடி நம்மளாம் உயிர் வாழ்ந்தோமா இல்லையா? சந்தோஷமாக இருந்தோமா இல்லையா? எல்லாமே பண்ண முடிஞ்சுதே இல்லையா? அப்போ அந்த ஃபோனை வந்து என்ன பர்பஸுக்கு யூஸ் பண்ணணுமோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு நாம் வந்து முயற்சி பண்ணணும். அப்போ சத்வகுணா அப்படிங்கிறது வந்து இந்த மென்டல் ஸ்ட்ரென்த்தை வந்து குறிக்கிறது. ஸோ தர்ம மோட்சம் தான் லைஃப்லேயே வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதனால் என்ன பண்ணணும், இந்த சத்சங்கமும் இப்போ வந்து நம்மளுக்கு தெரியும், நம்மளோட லைஃப்லேயே சில பேரை பார்ப்போம், அவகிட்ட நிறைய பொசஷன்ஸ்லாம் இருக்காது, ஆனாலும் ஒரு சிம்பிளான ஒரு வாழ்க்கை, ஆனால் ஒரு மனநிறைவான ஒரு வாழ்க்கையை வந்து வாழற மக்கள் நம்மளோட ரிலேட்டிவ்ஸ்லேயே கூட யாராவது இருப்பாள். அப்போ அவளோடெல்லாம் அசோசியேஷன் வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அப்போ பார்த்தா என்ன ஞாபகம் வரும், அவளை பார்த்தா எதுவுமே இல்லாமலேயே இவாளால் வந்து சந்தோஷமாக இருக்க முடியாது. அப்போ நாம் கூட அந்த மாதிரி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு ஒரு தாட் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ சத்சங்கம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அது வந்து சத்வகுணத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நித்திய சத்வஸ்தா. அதுக்கப்புறம் என்னது, நிர்யோகக்ஷேம. இது வந்து இன்னொரு இம்பார்ட்டண்ட் விஷயம். இப்போ வந்து லைஃப் அப்படின்னு எடுத்துட்டோன்னா நம்மளோட லைஃபுக்கு சில பேசிக் விஷயங்கள், அடிப்படை தேவைகள் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? வாழ்க்கை அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடிப்படை தேவைகள் இருக்கும் பேசிக்காக. அப்படி இருந்தால் தான் நம்மளால் வந்து சர்வைவே ஆக முடியும் இல்லையா? வீடு இருக்கணும், ட்ரெஸ் இருக்கணும், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கணும், இதெல்லாம் ரொம்ப பேசிக் நீட்ஸ். அப்போது அந்த சர்வைவலுக்காக நான் வந்து சில விஷயங்களை என்கிட்ட டெஃபினட்டாக சேர்த்து வச்சுட்டு தான் ஆகணும். அதை தான் நாம் வந்து செக்யூரிட்டி அப்படின்னு சொன்னோம். அதை பேசிக் செக்யூரிட்டி. அதுக்கு பேர் என்னன்னா யோகா அப்படின்னு பேர். அதுக்கு அப்ராப்தஸ்ய பிராப்திஹி யோகா. பிராப்தின்னா அடையிறது. எதை அடைவோம்? எது என்கிட்ட இல்லையோ அதை தான் அடைவோம் இல்லையா? ஸோ அப்ராப்தஸ்ய பிராப்திஹி, இல்லாததை அடையிறதுக்கு பேர் யோகா. அப்புறம் என்ன பண்ணுவோம்? இப்போ அடைஞ்சாச்சு, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? எனக்கு அது செக்யூரிட்டி கொடுக்கும் அப்படின்னு இப்போ நான் சேர்த்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? க்ஷேம. க்ஷேமனா என்ன அர்த்தம்? பிராப்தஸ்ய ரக்ஷணம் க்ஷேமஹா. அடைஞ்சு வச்சிருக்கியே, சேர்த்து வச்சிருக்கியே, அதை இப்போ என்ன பண்ணணும்? நான் மெயின்டைன் பண்ணணும், ரக்ஷணம். அதுக்கு பேர் க்ஷேம. இப்போ வாங்கிறது பெருசு இல்லை, எது பெருசு? வாங்கினதை பத்திரமா மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ கிருஷ்ணர் வந்து இங்கே என்ன சொல்கிறார்? இந்த யோக அண்ட் க்ஷேம இருக்கே, இது உன்னுடைய வாழ்க்கையோடைய முக்காவாசி நேரத்தை சாப்பிட்டுடும். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? யோக க்ஷேம, யோக க்ஷேம, இதுதான் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? என்ன பண்ணுறோம்? வயசான காலத்தில் யார் என்ன காப்பாற்றுவா? அப்போ பசங்க மேலெல்லாம் நமக்கு நம்பிக்கை இல்லை இல்லை. அதனால் என்ன பண்ணுறோம்? கடைசி காலத்தில் ஐ வாண்ட் டு ஹேவ் மை ஓன் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்களை வந்து சேர்த்து வச்சுக்கிறோம். சரி, அவ்வளோ விஷயங்கள் சேர்த்து வச்சுக்கிறோம்ல, அப்போயாவது நமக்கு அந்த செக்யூர்டு ஃபீலிங் கிடைக்கணுமா வேண்டாமா? இப்போவும் என்ன தோன்றுறது? ஒரு ஐயோ என்ன ஆகுமோ, நாளைக்கு என் கதி என்ன ஆகுமோ, இன்றைக்கி பொழுது ஓட்டிட்டேன், நாளைக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு அந்த ஃப்யூச்சரை பற்றின ஒரு ஆங்ஸைட்டி, அந்த இன்செக்யூர்டு ஃபீலிங் டெஃபினட்டாக நமக்கு கண்டினியூ ஆகுது இல்லையா? அப்போ நமக்கு என்ன தெரியணும்? இப்போவும் அந்த ஃபீலிங் கண்டினியூ ஆகிறதுனா என்ன தெரியணும்? நான் வெளியில் சேர்த்து வச்சுட்டுருக்கிற பொருள்களுக்கும்
எனக்குள்ளே ஏற்படுற இந்த இன்செக்யூர்டு ஃபீலிங்க்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு எனக்கு தெரியணும். நான் வெளியில் சேர்த்து வச்சுட்டுருக்கிற பொருள்கள் ஒரு நாளைக்கும் எனக்கு செக்யூரிட்டியை கொடுக்க போகிறது இல்லை அப்படின்னு அட்லீஸ்ட் இப்போவாவது இவ்வளோ வயசானதுக்கு அப்புறமாவது நமக்கு தெரியணும். கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார், பரவாயில்ல உனக்கு தெரியாததுனால நீ இவ்வளோ நாள் அதெல்லாம் சேர்த்து வச்சுட்டுருக்க, அதெல்லாம் வச்சுக்கோ. ஆனால் அல்டிமேட் செக்யூரிட்டி நீ என்ன வச்சுட்டுருக்கங்கிறத பொறுத்து உனக்கு கிடைக்க போகிறது இல்லை. ஆனால் உன்னுடைய மன வலிமையை பொறுத்து உனக்கு அந்த செக்யூர்டு ஃபீலிங் ஆனது கிடைக்க போகிறது. மென்டல் மெச்சூரிட்டி இருக்குல்ல, மனப்பக்குவம் தான் உனக்கு மன நிம்மதியை கொடுக்க போகிறது. அப்போ அந்த மனப்பக்குவத்தை நீ டெவலப் பண்ணிக்கிறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று டெம்பரரியாக அந்த மன நிம்மதி வேணும். அப்பப்போ போகிற மன நிம்மதினா பக்தி. பகவானை பக்தி பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் அப்பப்போ அந்த மன நிம்மதி டெஃபினட்டாக நமக்கு கிடைக்கும். எப்பெல்லாம் பகவான்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுறோமோ, பகவானை எப்பெல்லாம் நினைக்கிறோமோ அப்பெல்லாம் டெம்ப்ரரியாக அந்த மன நிம்மதி நமக்கு கிடைக்கும். பர்மனெண்ட்டு மன நிம்மதி வேணும் அப்படின்னா வேறு வழியே இல்லாமல் ஞானம் அடைஞ்சே ஆகணும். செல்ஃப் நாலேஜ் மட்டுமே நமக்கு பர்மனெண்ட் மன நிம்மதியை கொடுக்கும். இப்போ கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார், நாலேஜ் வர வரைக்கும், அதுக்கு தானே படிக்கிறோம் இல்லையா, அந்த நாலேஜ் வர வரைக்கும் நீ பக்தி பண்ணு அப்படின்னு சொல்கிறார். அனன்யாஸ் சிந்தயந்தோமா ஏஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம் யகம் அப்படின்னு சொல்கிறார். நீ கிளாஸுக்கெல்லாம் ஒழுங்காக வந்துட்டேன்னா, எதுக்கு கிளாஸுக்கு வரும், அறிவை அடையணும் அப்படிங்கிறதுக்காக வரோம் இல்லையா. நீ இந்த மாதிரி கிளாஸ் ரிலேட்டட் விஷயத்துலலாம் பக்காவாக சின்சியராக கமிட்டடாக இருந்துட்டே அப்படின்னு சொன்னால் நீ உன்னுடைய யோகக்ஷேமத்தை பற்றி கவலைப்படாத, அதுக்கு தான் நான் இருக்கேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். கிருஷ்ணர் போய் சொல்லுவாரா? என்ன சொல்கிறார்? யோகக்ஷேமம் வகாம்யகம், நான் உன்னுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் பார்த்து கொள்கிறேன். ஐ வில் டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபேமிலி, யுவர் பொசஷன், எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுடுங்கிறார். விடுவோமா? நமக்கு என்ன டவுட் வரும்? கிருஷ்ணருக்கு எப்படி என் ஃபேமிலியை பற்றி தெரியும்? என்னாலேயே என் ஃபேமிலியை சமாளிக்க முடியல, இதில் கிருஷ்ணர் எப்படி என் ஃபேமிலியை சமாளிப்பார்? அப்படி எல்லாம் டவுட் வருது இல்லை. கிருஷ்ணர் சொல்கிறார், என்னை நம்பு, உன்னுடைய யோகக்ஷேமத்தை நான் பார்த்துக்கிறேன், நீ வெறும கிளாஸ் மட்டும் கேளுன்னு சொல்கிறார். ஸோ ரியல் யோகக்ஷேமம் பகவானோடது. அதனால யோகக்ஷேமத்தை பற்றி கவலைப்படாது. எப்போ பாரு நாளைக்கு என்ன ஆகுமோ, நேற்றுக்கு இப்படி ஆயிடுத்தே, நாளைக்கு என்ன ஆகுமோன்னு கவலைப்பட்டுட்டே இருந்தேன் அப்படின்னா எப்போ தான் இந்த ஆத்ம விஷயத்துக்குள்ளெல்லாம் வருவே அப்படின்னு கேட்குறேன். இப்போ பகவான்கிட்ட சரணாகதி பண்ணு, உன்னுடைய கவலையை விடு. அதான் நிர்யோக க்ஷேம. நெக்ஸ்ட் என்னது? ஆத்மவான் பவ. ஆத்மவான் அப்படின்னா இந்த இடத்துல அலர்ட்டாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். விஜிலண்ட்டாக இருக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, அதான். அதாவது மெக்கானிக்கலாக ஒரு லைஃப்பை லீடு பண்ணாதேன்னு சொல்கிறார். இப்போ நம்ம எந்த விஷயம் பண்ணாலும் ஜென்ரலாக என்ன சொல்லுவோன்னா, என்னுடைய அப்பா பண்ணார், நான் பண்ணுறேன். உங்கள் அப்பா ஏன் பண்ணார்? அவருடைய அப்பா பண்ணார், அதனால் நான் பண்ணுறேன். அந்த இன்ட்ரடக்ஷன் கிளாஸில் நம்ம ஒரு கதை கேட்டோமே, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? தாமிரபாஜனம் கதை, அந்த சொம்பு. ஏன் எங்கே ஒரு லிங்கம் இருக்குது, ஒருத்தர் குளிக்கிறான், இங்கே குளிக்கணும்னா லிங்கம் பண்ணி வச்சுட்டு குளிக்கணும் போல இருக்கு அப்படின்னு ஆட்டு மந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாதே. ஆட்டுமந்த மாதிரியான லைஃப்பை லீடு பண்ணாத, கேர்லெஸ்ஸாக ஒரு வாழ்க்கையை வாழாத, அலர்ட்டாக இரு. அட்லீஸ்ட் இப்போ நமக்கு தெரியும்ல, நமக்கு எதுக்காக இந்த லைஃப் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு பேசிக் அறிவாவது நமக்கு வந்திருக்கும் இல்லையா.
இப்போ நீ வந்து பாக்கி பேர் மாதிரி எல்லாரும் வாழறான் எல்லாரும் செத்து போகிறான் நானும் அதையே பண்ணுறேன்னு பண்ணாதே. ஆனால் எதுக்கு இந்த லைஃப் எனக்கு, எதுக்கு வந்து இந்த மனுஷ ஜென்மம், அப்போ நான் ஏதோ ஒரு பர்பஸுக்காக தானே இது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த விஷயத்தை நீனு விசாரம் பண்ணு, அனலைஸ் பண்ணு. ஸோ அலர்ட் லைஃப்பை நீ வந்து லீடு பண்ணு அப்படின்னு இங்கே வந்து கிருஷ்ணர் சொல்கிறார். அப்படின்னா உன்னுடைய கோலை மறந்துடாத. அலர்ட் லைஃப்னா என்ன, நீ ஏதோ ஒரு பர்பஸுக்காக தானே பிறந்திருக்கணும், அந்த பர்பஸை மறந்து போயிடாதே அப்படின்னு சொல்கிறார். அதாவது கடைசியாக இறங்க வேண்டிய ஸ்டேஷன் இருக்கே அதை கோட்டை விட்டுடாதேன்னு சொல்கிறார். இப்போ ட்ரெயினில் போகும் பொழுது நடுவில் நிறைய ஸ்டேஷன்ஸ் வரும். அப்போ என்ன பண்ணுவோம், இறங்கி இறங்கி தான் ஏறுவோம். ஒரு ஸ்டேஷனில் இறங்குவோம், நியூஸ் பேப்பர் வாங்குவோம், இன்னொரு ஸ்டேஷனில் இறங்குவோம், காஃபி வாங்கி குடிப்போம், இன்னொரு ஸ்டேஷனில் இறங்குவோம், ஏதோ ஒரு டிஃபனை வாங்கி சாப்பிடுவோம். ஆனாலும் என்ன நம்மளோட மைண்டில் ஞாபகம் இருக்கும் நம்மளுக்கு, நான் போக வேண்டிய ஸ்டேஷன் வேறு, இங்கே வந்து ட்ரெயினை நாம் மிஸ் பண்ணிடக்கூடாது. எவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணினாலும் கொடுக்கல் வாங்கல் நிறைய இருக்கும். பைசா கொடுப்போம், பைசா வாங்குவோம், யார்கிட்டயோ பேசுவோம், நிறைய விஷயங்கள் நடந்தாலும் ஃபைனலாக நான் வந்து இறங்க போகிற ஸ்டேஷனை மறக்கவே மாட்டேன் இல்லையா. அந்த மாதிரி நம்மளோட லைஃப்பில் நடக்கிற அத்தனை விஷயங்களும் என்னது அப்படின்னா நாம் நடுவில் இறங்குற ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். நாம் வந்து படிக்கிறது, நாம் வேலைக்கு போகிறது, கல்யாணம் பண்ணிக்கிறது, இது எல்லாமே என்னதுன்னா வழியில் வர ஸ்டேஷன்ஸ். ஆனால் வழியில் வர ஸ்டேஷன்லேயே இறங்கி ஃபைனலாக போக வேண்டிய ஸ்டேஷனை போட்ட விட்டுடாதே. ஃபைனலாக நாம் போக வேண்டிய ஸ்டேஷன் எது, மோக்ஷம். அப்போ அலர்ட்டாக இருக்கணும். நாம் லைஃப்பில் பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டியும் என்னை வந்து மோக்ஷத்தை நோக்கி கொண்டு போகிறதா, எனக்கும் அந்த நான் பண்ணுற ஆக்டிவிட்டிக்கும் கோலுக்கும் என்ன கனெக்ஷன், இது வந்து ஆல் த டைம் நம்மளுடைய மனசில் ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ அலர்ட் லைஃபு வாழணும். ஸோ இதுதான் சமாதானம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். இது வந்து ஒன் ஆஃப் தி குவாலிஃபிகேஷன்ஸ். எங்கே வரும் இது சமாதானம், சமாதி ஷட்டுக்க சம்பத்திஹி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கலாம். நீங்கள் கேள்வியே பட்டது இல்லையா? சம தம உபரம திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம். சமாதானம்னா சித்த ஏகாக்கிரதம் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ கோலை வந்து ஆல் த டைம் ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறது. என்ன ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டாலும் மோட்சம்தான் என்னுடைய கோல் அப்படிங்கிறத மறக்காமல் இருக்கிறதுக்கு பேர் சமாதானம். ஸோ கோல் பற்றின அவேர்னஸ் இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கர்மயோகியுடைய அடையாளம். கர்மயோகமே எதுக்கு ஃபாலோ பண்ணுறோம், யோக்கியதாவை அடையிறதுக்கு. எதுக்கு யோக்கியதா, ஞானம் அடையிறதுக்கு. எதுக்கு ஞானம், மோக்ஷம் அடையிறதுக்கு. அப்போ மோக்ஷம் அடையிறது தான் ஒரு கர்மயோகியுடைய அல்டிமேட் கோலாக இருக்கணும். அந்த கோலை ஒரு நாளைக்கும் அவன் மறந்துடக்கூடாது. அதனால தான் விவசாயாத்மிகா புத்திஹி ஏகேக குருநந்தன, ஒரே ஒரு ஒன் பாயிண்டட்னஸ், அதுதான் என்னுடைய கோலு. அதனால் நான் எவ்வளோ ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டாலும் என்னுடைய கோலை நான் மறக்க மாட்டேன். கோல் ரிலேட்டடாகவே நான் எல்லா விஷயங்களையும் பண்ணுவேன் அப்படின்னு யார் இருக்காளோ அவளை தான் நாம் வந்து கர்மயோகி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்லோகா நம்பர் 46. யாவானர்த்த உதபானே सर्वतः सम्प्लुतोदके तावान् सर्वेषु वेदेषु ब्राह्मणस्य विजानतः. ஸோ இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு கர்மயோகிக்கு கிடைக்க போகிற பெனிஃபிட் அதை பற்றி இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஸோ அதை கேட்டாலாவது உடனே கர்மயோகம் பண்ண ஆரம்பிக்கிறோமா அப்படின்னு வந்து கிருஷ்ணர் வந்து ட்ரை பண்ணுறார். ஸோ உடனே அர்ஜுனன் வந்து கர்மயோகம் பண்ணிடுவானே அப்படின்னு ஒரு ஆசை தான். இப்போது கோலை வந்து அடையணும் அப்படின்னு சொன்னால் எதை பண்ணுறதுக்கும் நாம் வந்து தயங்க மாட்டோம்.
அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட கிருஷ்ணர் வந்து இந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு சொல்லின்னு இருக்கார். அப்போ நம்மளுக்கு கோல் வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். அப்புறம் அந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கு கிருஷ்ணர் என்னெல்லாம் சொல்கிறாரோ அதையெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கும் நாம் வந்து மேக்ஸிமம் நம்ம சைட்லேருந்து ட்ரை பண்ணணும். இப்போ கர்மயோகிக்கு வந்து ஒரு அலர்ட் லைஃப் இருக்கணும் அப்படின்னு போன ஸ்லோகத்தில் சொன்னார் இல்லையா? இப்போ நமக்கு வந்து என்ன தோணும், இதெல்லாம் கேட்ட உடனே எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வாழ்க்கையை எதுக்கு வாழணும்? அலர்ட்டாக இருக்கணுமா, இப்படி இருக்கணுமா, அப்படி இருக்கணுமா, சாத்விக கர்மா தான் பண்ணணுமா, சத் சங்கத்திலேயே இருக்கணுமா, இப்படி எல்லாம் நான் கஷ்டப்பட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தேன்னா கடைசியில் எனக்கு என்ன கிடைக்கும்? இதே பாக்கி பேர்லாம் இருக்காளே, இப்போவே ஜாலியாக அவளோட லைஃப்பை வந்து லீட் பண்ணுறாளே, அந்த மாதிரி நான் வந்து லீட் பண்ணிட்டு போகலாம்ல அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? இப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், உனக்கு என்ன கிடைக்கும் இந்த மாதிரியெல்லாம் நீ கஷ்டப்பட்டேன்னா அப்படின்னா மோட்சம்தான் அதனுடைய ரிவார்டு அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்மளுக்கு இதுதான் கிடைக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இப்போ கஷ்டப்படுறதுக்கு நாம் வந்து டெஃபினட்டாக தயாராகிடுவோம் இல்லையா? இப்போ வந்து ஒரு பர்சன் மவுண்ட் எவரெஸ்ட் ஏறணும் அப்படின்னு சொன்னால் சும்மா அப்படியே நம்ம வீட்டு மாடிப்படி ஏறுற மாதிரி ஏறிட முடியுமா மவுண்ட் எவரெஸ்ட்டு? எவ்வளோ கஷ்டம், அதுக்கு எவ்வளோ ட்ரைனிங்கு, எத்தனையோ டேஸ் வந்து அந்த விஷயத்துக்காக அவள் வந்து ஒர்க் பண்ணியிருப்பா இல்லையா? சரி, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு மவுண்ட் எவரெஸ்ட் ஏறுறா? நான் ஏறிட்டேன், ஏன்னா உலகத்துலேயே வெரி ஃபியூ பீப்புள் தான் மவுண்ட் எவரெஸ்ட் ஏற முடியும். நான் ஏறிட்டேன், அந்த அவார்டு கொடுக்குறால, நீ வந்து மவுண்ட் எவரெஸ்ட்டை கிளைம் பண்ணிட்டேன், அந்த ஒரே ஒரு அவார்டுக்காக தானே இங்கேருந்து கஷ்டப்பட்டு அவள் ஏறறா. அந்த மாதிரி நீ இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு வாழ்க்கையை வந்து லீட் பண்ணினேன்னா உனக்கு என்ன கிடைக்கும்னா மோக்ஷம். சாதாரணம் இல்லை அந்த மோக்ஷம். இது இட்ஸ் அவார்டெல்லாம் கூட அது சொல்லக்கூடாது. பட் நமக்கு அந்த லாங்குவேஜ் தானே புரியும்ல. புரியாத லாங்குவேஜில் பேசினா எப்படி நம்மளுக்கு வந்து புரியும்? அதனால் அந்த லெவலுக்கு அதை இறக்கி இப்போ வந்து சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ நான் ஏதாவது ஒரு அமௌண்ட் ருப்பீஸ் சொன்னால் கூட உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆனால் அந்த ருப்பீஸுக்கெலாம் கூட அது ஈக்குவலண்ட் கிடையாது. இப்போ நம்மளால் வந்து எவ்வளோ தூரத்துக்கு இமேஜின் பண்ண முடியும்? 1,75,00,000 அதுதானே அந்த 2G ஸ்கேமோட இது. அந்த விலைக்கும் தான் நம்மளால், ஏன்னா அதுக்கு மேலே இன்னும் யாரும் வந்து பெருசாக எதுவும் பண்ணலை. அப்போ தான் நம்ம மைண்ட் நெக்ஸ்ட் அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். அந்த மாதிரி வந்து மோட்சத்தை ஈக்குவேட் பண்ணி அவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லாமான்னா அப்படி கூட நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா இது எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப ஒரு பெருசான ஒரு விஷயம். ஆனாலும் நமக்கு சொல்லணுன்னா நமக்கு என்ன தெரியும் அதை வச்சு அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சும்மா நம்மளால் வந்து கம்பேர் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், மோக்ஷத்தை வந்து டிஃபைன் பண்ணுறார். இப்போ மோக்ஷம் கிடச்சிதுன்னா ஒரு பர்சனுக்கு ஆனந்தம் கிடைக்கிறது, பூர்ணத்துவம் கிடைக்கிறது, ஃபுல்ஃபில்மெண்ட், மன நிறைவு வந்து அந்த பர்சனுக்கு கிடைக்கிறது. அதில் என்ன சொல்கிறார் கிருஷ்ணர், உனக்கு அந்த மன நிறைவு இருக்கே, மோட்சத்தினால கிடைக்கிற மன நிறைவு இருக்கே, அதில் மற்ற எல்லா குட்டி குட்டி ஆனந்தங்களும் அடங்கியிருக்குங்கிறார். சின்ன சின்ன ப்ளஷர்ஸ் எல்லாம் நம்ம வந்து வாழ்க்கையில் அடையிறோம்ல, அது மொத்தமும் இந்த மோட்ச ஆனந்தத்துக்குள்ளே அடங்கி இருக்கு. இப்போ நம்ம வந்து வேர்ல்டுலி அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் இருக்கும்ல, ஒருத்தர் வந்து ஒன்று அச்சீவ் பண்ணியிருப்போம். நம்ம வந்து ஏதாவது படிச்சிருப்போம், இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆர்ட்டில் பெரிய ஆளாக இருப்போம், ஏதோ ஒருத்தருக்கு ஒரு விஷயம் இருக்கும். இல்லைன்னா இப்போ ஒரு வீட்டை வந்து நன்னா நிர்வாகம் பண்ணிட்டு பசங்களெல்லாம் வந்து ரொம்ப நன்னா வளர்த்துருக்கலாம், அவளை வந்து ஒரு நல்ல இதில் செட்டில் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒருத்தருக்கும் ஒரு இது இருக்கும். இதெல்லாம் பண்ணும் பொழுது நமக்கு ஒரு அமௌண்ட் ஆஃப் ஆனந்தம் கிடைக்கிறதில்ல. இப்போ நம்ம பசங்களை நன்னா வளர்த்து நல்லா படிக்க வச்சு ஒரு நல்ல இடத்துல வந்து அவளுக்கு வேலை கிடச்சி ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னா ஒரு ஆனந்தம், ஒரு லெவல்லையும் ஒரு ஆனந்தம் கிடைக்கிறதில்ல. அது எல்லா ஆனந்தமும் மோட்ச ஆனந்தத்துக்குள்ளே அடங்கியிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ நீ மோட்சம் வேணும்னு ஆசைப்பட்டா அதுக்காக ஒர்க் பண்ணும் பொழுது நீ வேர்ல்டுலி விஷயங்கள் எதையுமே மிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறார். ஏன்னா நீ வந்து அந்த ஆனந்தம் எல்லாம் இதுலேயே உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த கர்ம காண்டத்தில் நிறைய ரிச்சுவல்ஸ் பற்றிலாம் சொல்லியிருக்குல்ல, நமக்கு தெரியும். இந்த ஹோமம், அந்த ஹோமம், யாகம்லாம் இருக்கு. அதெல்லாம் எதுக்கு பண்ணணும்னு சொல்கிறா அப்படின்னா
வேர்ல்டுலி ப்ளஷர்ஸை அடையிறதுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லப்படுறது. அது எல்லாமே ஃபைனைட் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறார். ஏன்னா ஒரு நாளைக்கு இருக்கும், கொஞ்சம் நாளைக்கு ப்ராபப்ளி இருக்கும், அப்புறம் உன்னை விட்டு அது போயிடும். ஸோ பரிச்சின்ன சுகம் அப்படின்னு பேர். பரிச்சின்னா லிமிட்டெட், ஒன்லி ஃபார் அ லிமிட்டெட் பீரியட் ஆஃப் டைம். பட் இதே வேதத்தினுடைய ஞான காண்டம் இருக்கே, இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கோம்ல, அதுதான் அது ஒரு ஆனந்தத்தை பற்றி சொல்கிறது. மோக்ஷானந்தம் அப்படின்னு சொல்கிறது. அது எப்படிப்பட்ட ஆனந்தம்னா இன்ஃபினிட் ஆனந்தம். இப்போ இன்ஃபினிட் அப்படின்னு சொன்னால் அதில் ஃபைனைட் இன்க்ளூடட் இல்லையா? டெஃபினட்டாக இன்க்ளூடட். அதனால் அவன் எதையுமே மிஸ் பண்ணுறது இல்லை. தர்ம அர்த்த காம இது எல்லாமே மோட்சத்தில் இன்க்ளூடட் அப்படிங்கிறத கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார். ஆனால் தர்ம அர்த்த காமால மோக்ஷம் நாட் இன்க்ளூடட். மோக்ஷத்தில் தர்ம அர்த்த காம இன்க்ளூடட், ஆனால் தர்ம அர்த்த காமல மோக்ஷம் நாட் இன்க்ளூடட். இன்ஃபினிட்டில் ஃபைனைட் இன்க்ளூடட், ஃபைனைட்டில் இன்ஃபினிட் நாட் இன்க்ளூடட். ஸோ இந்த ஐடியாவை கன்வே பண்ணுறதுக்காக கிருஷ்ணர் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். என்ன எக்ஸாம்பிள்னால், ஒரு குட்டை பாண்டு, உதபானம் அப்படின்னா குட்டை அப்படின்னு அர்த்தம். ஒரு சின்ன வாட்டர் சோர்ஸ், வாட்டர் பாடி, ஒரு குடிக்கிற தண்ணி இருக்கிற குட்டைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது அதனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, குடிக்கிறதுக்கு மட்டும் தண்ணியை சப்ளை பண்ண முடியும். அந்த அளவுக்கு தான் அதில் வாட்டர் இருக்குது. அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் தான் இருக்குது. இதே சம்ப்ளுத உதகே அப்படின்னா ஒரு பெரிய லேக்குன்னு அர்த்தம், ஏரி. அதுலேயும் ஜலம் இருக்குது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறார், அந்த பெரிய லேக்கில் இருக்கிற ஜலம் நிறைய விஷயங்களுக்கு பயன்படுறதுன்னு சொல்கிறார். நிறைய பெனிஃபிட்ஸை அந்த பெரிய லேக்கில் இருக்கிற ஜலம் கொடுக்கறது. ஆனால் இந்த குட்டை இருக்கே, உதபானம் இருக்கே, அது வெறும் குடிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுறது. அப்போ அந்த லேக்கில் இருக்கிற தண்ணி குடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுமா ஆகாதா? குடிக்கிறதுக்கும் யூஸ் ஆகும், ப்ளஸ் நிறைய அதர் பெனிஃபிட்ஸையும் நமக்கு கொடுக்கறது. ஸோ அது மாதிரி தர்ம அர்த்த காம மோக்ஷத்தில் இன்க்ளூடட். ஏன்னா அது இன்ஃபினிட். ஆனால் மோக்ஷம் அந்த குட்டை இருக்குல்ல, அதில் வேறு எதையுமே நம்மளால் பண்ண முடியாது. வெறும்னா அந்த ஒரு பர்பஸுக்கு மட்டும்தான் அது யூஸ் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி தர்ம அர்த்த காமால மோக்ஷம் நாட் இன்க்ளூடட். அதை தான் இங்கே சொல்கிறேன். ஸோ உதபானே அர்த்தா, அந்த குட்டை இருக்கே, அந்த சின்ன வாட்டர் பாடி, அதில் மினிமம் பெனிஃபிட்ஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அர்த்தனா இந்த இடத்துல பெனிஃபிட். ஸோ ஜஸ்ட் வாட்டரை குடிக்கலாம், அதை தவிர வேறு எதுவும் அதிலேருந்து நமக்கு கிடைக்காது. இதே அந்த பெரிய லேக் ஆர் ஏரி இருந்ததுன்னா என்ன பண்ணலாம், நிறைய பெனிஃபிட்ஸ் அது மூலமாக நமக்கு கிடைக்கும். ஸோ உதப்பானே லிமிட்டட் பிரயோஜனம், சம்ப்ளுதோதக்கே கொஞ்சம் ஜாஸ்தியாக அன்லிமிட்டட் பிரயோஜனம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தாவான் அர்த்தகா, அந்த பிரயோஜனத்தை, அதாவது அந்த உதப்பானே கொடுக்குற பிரயோஜனத்தை நாம் என்ன பண்ணலாம், சர்வதா சம்ப்ளுதோதக்கே, அந்த பெரிய ஏரியிலேருந்தும் அந்த பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும். அது மாதிரி சர்வேஷு வேதேஷு யாவான் அர்த்தகா, இந்த வேதேஷு அப்படின்னா வேதங்களில், அதுவும் எஸ்பெஷலி கர்ம காண்டத்தில் வெரைட்டிஸ் ஆஃப் பெனிஃபிட்ஸ் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? நம்ம இப்போது என்ன ஹோமம் பண்ணாலும் வாத்தியார் மாமா என்ன நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவா, தானியம் தனம் பசும் பகுபுத்திர லாபம் சததம் வத்சரம் தீர்க்கமாயுஹு அப்படின்னு சொல்லுவாள்ல. இப்படி எல்லாம் உனக்கு இதெல்லாம் கிடைக்கும். ரிச்சுவல்ஸ் பண்ணுறது மூலமாக உனக்கு என்ன ஆனந்தம் கிடைக்குமோ அது அத்தனையும் உனக்கு மோக்ஷம் அடையிறதுனாலையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அது எல்லாமே பிராமணஸ்ய விஜானதகான மோக்ஷத்தில் உனக்கு அது கிடைக்கும். ஸோ பிராமணஸ்யனா இந்த இடத்துல பிராமணகான வைஸ்மேன், ஞானி அப்படின்னு அர்த்தம். அப்போ மோக்ஷத்தை இங்கே கிருஷ்ணர் அந்த பெரிய ஏரியோடைய கம்பேர் பண்ணுறார். தர்ம அர்த்த காமவை அந்த உதபானத்தோட கம்பேர் பண்ணுறார். ஸோ பணம், ஃபேமிலி, ஆஃபீஸ், பொசிஷன் இதெல்லாம் என்னதுன்னா சின்ன 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 உதபானம்.
ஸோ அது வந்து மினிமம் பெனிஃபிட்டை தான் உனக்கு கொடுக்கும். ஆனால் இந்த பெரிய ஏரி சர்வேஷு வேதேஷு யாவான் அர்த்தகா, இந்த என்ன பெனிஃபிட்டை நமக்கு வேதிக் ரிச்சுவல்ஸ் கொடுக்கறதோ அது எல்லாம் மோட்சத்தை அடையிறது மூலமாக நாம் அடையலாம். அதனால் கிருஷ்ணர் சொல்கிறார், அர்ஜுனா புத்திசாலியாக இரு. யாராவது வந்து குட்டை ஒன்று இருக்குது, பெரிய ஏரி ஒன்று இருக்குன்னா எது வேணும்னு கேட்டால் என்ன சொல்லணும், நம்ம ஏரி தான் வேணும். ஏன்னா குட்டை என்ன பெனிஃபிட்டை கொடுக்குமோ அது ஏரியும் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கொடுக்க போகிறது. அதனால் நீ ஏரியை சூஸ் பண்ணு, மோட்சத்தை சூஸ் பண்ணு அப்படின்னு வந்து இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார். ஸோ யார் பிராமணானா விவேகி. இதுவும் இதில் என்ன கொடுக்க போகிறதோ அதை அதுவும் கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லி அதை நீனு சூஸ் பண்ணு அப்படின்னு இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார். நெக்ஸ்ட் ஸ்லோகம், ஸ்லோகா நம்பர் 47. कर्मण्येवाधिकारस्ते मा फलेषु कदाचन मा कर्मफलहेतुर्भूः मा ते संकोस्त्वकर्मणि. இப்போ இந்த ஸ்லோகம் வந்து ஒரு ஃபேமஸான ஸ்லோகம் அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஸ்லோகம் ஆல்சோ. கர்மயோகத்தோடைய பிரின்சிபிளை சொல்கிற ஒரு ஸ்லோகம். இப்போ வந்து ஒரு கர்மயோகிக்கு தான் பண்ணுற ஆக்ஷன் பற்றியும் தெரிஞ்சிருக்கணும், அந்த ஆக்ஷனுக்கு கிடைக்க போகிற ரிசல்ட் பற்றியும் அந்த கர்மயோகிக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா கர்மயோகத்தில் ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்குது. ஒன்று கர்மா, இன்னொன்று கர்ம பலம், கர்மாவோட ரிசல்ட். இப்போ இது ரெண்டுத்து மேலேயும் எனக்கு வந்து ஒரு ஹெல்தி ஆட்டிடியூட் இருக்கணும். அப்போ தான் என்னால் வந்து கர்மயோகம் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இப்போ நான் வந்து ஒரு விஷயத்தின் மேலே ஒரு ஆட்டிடியூடு டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்தை பற்றின அறிவு எனக்கு இருந்தால் தான் அது மேலே நான் சரியான ஒரு ஆட்டிடியூடை டெவலப் பண்ணிக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து உங்களுக்கு யாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து அவளை பார்த்ததே கிடையாது. நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இப்போ சப்போஸ் நான் வந்து அந்த பர்சனை பற்றி நீ என்ன நினைக்கிற, அவள் நல்லவாளா கெட்டவாளா, அவள் மேலே உனக்கு வந்து எந்த மாதிரியான மரியாதை டெவலப் ஆகியிருக்கு இப்படிலாம் கேட்டேன். நீங்கள் என்ன பதில் சொல்லுவேன்? நான் அவனை பார்த்ததே இல்லையே, எனக்கு எப்படி தெரியும்? நான் ஏதாவது ஒரு பார்த்து சரி பேசலைன்னா கூட பரவாயில்ல, சும்மா பார்த்தாலே நான்லாம் வந்து ஆளை வந்து ஜட்ஜ் பண்ணிவிடுவேன். பார்க்குறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி கேள்வி கேட்டால் எப்படி வந்து என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுவோம். இதே அந்த பர்சனை நான் இன்ட்ரடியூஸ் வரப்போகிறா, நான் இப்போ ஒருத்தர் வருவானே, அவள் எப்படி தெரியும்ல, ஜாகிரதையாக நடந்துக்கோ, அவகிட்ட எதுக்கும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோ, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பேசினா கூட அவளை தான் நீ மாட்டின்றவன், நான் சொல்லிட்டேன் ஜாகிரதையாயிரு இப்படின்னு நான் சொல்லிவிட்டு நான் போய்ட்றேன். அப்புறம் அந்த பர்சன் வரா, இப்போ நீங்கள் அவளை எப்படி பார்ப்பேன்? ஜாகிரதையாக பார்ப்பேன்ல. அப்போது ஒரு விஷயத்தை பற்றின முழு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் அந்த விஷயத்தின் மேலே நம்மளால் ஒரு பாவனாவை ஒரு ரெஸ்பெக்டையோ ஒரு பாவனாவை நம்மளால் வந்து டெவலப் பண்ணிக்க முடியாது. அதனால் கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார், கர்மயோகத்தை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ரெண்டு இம்பார்ட்டண்ட் பிரின்சிபிள்ஸ் வந்து இங்கே சொல்கிறார். அர்ஜுனா, தே கர்மணி அதிகாரா அஸ்தி அப்படின்னு சொல்கிறார். நீ வந்து மனுஷ ஜென்மமாக போயிட்ட அர்ஜுனா, மனுஷனாக இருக்கிறதுனால உனக்கு வந்து கர்மம் பண்ணுறதுக்கு அதிகாரம் உண்டு, ஆக்ஷன் பண்ணுறதுக்கு உனக்கு சாய்ஸ் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டாலே நமக்கு ஃப்ரீ வில் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது புத்தி வந்து மனுஷனுக்கு ஸ்பெஷலாக இருக்கிற ஒரு ஃபேக்கல்ட்டி அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா. அப்போ அந்த புத்தி வந்து நிச்சயம் பண்ணும், பண்ணலாமா வேண்டாமா,
பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தா எப்படி பண்ணலாம், அதெல்லாம் வந்து அந்த புத்திக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா. அப்போ அந்த சாய்ஸ் அப்படிங்கிறத நாம் என்ன சொல்கிறோம், ஃப்ரீ வில் அப்படின்னு வந்து சாஸ்திரம் சொல்கிறது. உனக்கு அந்த ஃப்ரீ வில் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு ஆக்ஷனை பண்ணுறதுக்கோ பண்ணாமல் இருக்கிறதுக்கோ உனக்கு வந்து சாய்ஸ் ஆனது இருக்குது. இதே நம்ம வேறு எந்த ஜீவராசியை எடுத்துட்டாலும் அதனால் வந்து இப்படி டிசைட் எல்லாம் பண்ணி ஒரு ஆக்ஷனாக ஓகே இப்போ குலைக்கலாம் அப்படின்னு குலைக்கிறதோ, இப்போ குலைக்க வேண்டாம் அப்படின்னு குலைக்காமல் இருக்கிறதோலாம் பாக்கி ஜீவராசிகளாலலாம் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் ஒரு ப்ரோக்ராம்டு லைஃப்பை தான் வந்து லீட் பண்ணுறது இல்லையா. ஆனால் மனுஷனுக்கு என்ன இருக்குது எக்ஸ்ட்ராவான, தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ்லேருந்து நிறையா விஷயங்களை கற்றுன்ட்டு கோல்ஸ் எல்லாம் செட் பண்ணிட்டு இதெல்லாம் நான் அடையணும் அப்படின்னு கோல்ஸ் எல்லாம் செட் பண்ணிட்டு அந்த கோலுக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்கான சாய்ஸ் மனுஷன்கிட்ட இருக்குது இல்லையா. அதனால் இங்கே என்ன சொல்கிறார், தே அதிகாரா அஸ்தி, உனக்கு நீ பண்ண போகிற ஆக்ஷனில் சாய்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு ஆர் சாய்ஸ் உண்டு. நீ வந்து வைதீக கர்மா பண்ண போறியா இல்லை லௌகீக கர்மா பண்ண போறியாங்கிறது உன்னுடைய சாய்ஸ். அப்போ நீ வந்து அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணு அப்படின்னு நீங்கள் சொல்கிறேன். ஏன்னா கர்மம் பண்ணணுமா வேண்டாமான்னு யார் டிசைட் பண்ணுறா? இப்போ கிளாஸுக்கு வரணுமா வேண்டாமா, அது ஒரு ஆக்ஷன் தானே. அது யார் டிசைட் பண்ணுறா? அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் தான் வந்து டிசைட் பண்ணுறா இல்லையா. இப்போ வரலாம் அப்படின்னா நான் வந்து என் ஃப்ரீ வில்லை யூஸ் பண்ணி ஓகே வரலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணி வந்திருக்கேன். இல்லை போ வேண்டாம் அப்படின்னா அகெயின் அதே ஃப்ரீ வில்லை யூஸ் பண்ணி தான் வேண்டாம் அப்படின்னும் நாம் வந்து முடிவு பண்ணுறோம். இப்போ வந்து ஓட்டு போடுறோம், ஓட்டு போடுற பவர் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. அதை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் இல்லையா. ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும், அப்புறம் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். நோட்டாக்கு போட்டுறக்கூடாது, யூஸ் பண்ணணும், ஆனால் ப்ராப்பராகவும் யூஸ் பண்ணணும். ஸோ தே கர்மணி அதிகாரா அஸ்தி. ஆனால் பலேஷு கதாச்சன மா அதிகாரா அஸ்தி. நீ ஆக்ஷன் பண்ணிடுற, உனக்கு அதில் சாய்ஸ் இருக்குது. ஆனால் மா பலேஷு, அந்த ஆக்ஷனுக்கான ஒரு ரிசல்ட் வருதுல்ல, அதில் உனக்கு ஏதாவது சாய்ஸ் இருக்கா? இந்த ரிசல்ட் தான் வரணும் அப்படின்னு உனக்கு எங்கேயாவது சாய்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கான்னா இல்லை. யூ டு நாட் ஹாவ் அ சாய்ஸ். மானா இல்லைன்னு அர்த்தம். பலேஷு மா அதிகாரா அஸ்தி, உனக்கு அதில் சாய்ஸு இல்லை. அப்போது நமக்கு என்ன தெரியணும், எதில் எனக்கு சாய்ஸ் இருக்குது, எதில் எனக்கு சாய்ஸு இல்லை, ரெண்டுமே எனக்கு தெரியணும். சாய்ஸ்ஃபுல் எது, சாய்ஸ்லெஸ் எது தெரிஞ்சிடுத்துனா நான் பாட்டுக்கு இன்டெலிஜென்ட்டாக ஆப்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். இதில் சாய்ஸ் இருக்கா, சரி நான் யூஸ் பண்ணுறேன். இல்லை சாய்ஸ் இல்லையா, என்ன பண்ணணும், அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இப்போ சாய்ஸ்லெஸ்னால் அக்செப்ட் பண்ணு, சாய்ஸ் இருக்கிற இடத்துல அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணு. இப்போ பகவான் வந்து ஒரு ப்ரிவிலேஜை நம்மளுக்கு கொடுத்துருக்கானே, அதை ப்ராப்பராக நீனு யூஸ் பண்ணு. ஸோ கர்ம விஷயே அதிகாரா அஸ்தி, கர்ம பல விஷயே அதிகாரா நாஸ்தி. கர்ம பலத்தில் உனக்கு சாய்ஸ் இல்லை, கர்மத்தில் உனக்கு சாய்ஸ் இருக்குது. இப்போ ரிசல்ட்டில் நம்மளுக்கு சாய்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணர் வந்து இங்கே பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்லலை. அந்த பலனில் உனக்கு 100% சாய்ஸ் கிடையாதுன்னு மட்டும்தான் சொல்கிறார். அதாவது என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, நீ எந்த ஆக்ஷன் பண்ணினாலும் நீ ஜஸ்ட்டு ஒரு கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டர், நீ ஒன் ஆஃப் தி ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிற. நம்ம ஒரு இப்போ எக்ஸாம் எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம் எழுதுறதுக்கு முழுசாக நான் என்னெல்லாம் எஃபர்ட் போட்டு பண்ணணுமோ பண்ணிவிடுவேன். ஆனால் அந்த ரிசல்ட் வருதில்ல, அந்த ரிசல்ட்டு நீ போட்டிய எஃபர்ட்டை அதை மட்டுமே பேஸ் பண்ணி அந்த ரிசல்ட் உனக்கு கிடைக்கிறது இல்லை. தேர் ஆர் ஸோ மெனி அதர் ஃபேக்டர்ஸ் இன்வால்வ்ட். அதில் ஒரு ஃபேக்டர் நீ போட்ட எஃபர்ட்.
அப்போ நம்ம எப்படி வந்து எனக்கு வர ரிசல்ட்டில் எனக்கு எப்படி சாய்ஸ் இருக்க முடியும்? ஏன்னா எனக்கு தெரிஞ்சது நான் எஃபர்ட் போட்டிருக்கேன், அது வரைக்கும் தான் எனக்கு தெரியும். ஆனால் அது தவிர நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது, அது பேர் கூட எனக்கு தெரியாத போது என்ன மாதிரியான ரிசல்ட் வரும் அப்படின்னு என்னால் எப்படி வந்து அதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் இல்லையா? இப்போ அதில் உனக்கு சாய்ஸு இல்லை. அதை வந்து நீ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ஸோ இங்கே வந்து கர்ம விஷயே உனக்கு சாய்ஸ் இருக்குது, கர்ம பல விஷயே உனக்கு சாய்ஸு இல்லை. அப்போது அந்த ரிசல்ட் டிசைடு பண்ணுறதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறோமே, அதை வந்து தெய்வம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. பேர் தெய்வம். நிறையா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், நிறைய ஃபேக்டர்ஸ் அதில் இன்வால்வ் ஆகி இருக்குது. அப்போ இங்கே என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, சில பேர் வந்து இந்த இடத்துல தான் இந்த ஃபேட் அப்படின்னு சொல்கிறோம்ல, விதி அப்படின்னு ஜென்ரலாக சொல்லுவாள். நான் என்ன பண்ணால் என்ன, எனக்கு என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறவாள் நாமளே வந்து நிறையா பார்த்துருக்கோம், இல்லைன்னா நாமளே கூட அதை வந்து சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், அப்படி சொல்லாத, அந்த ரிசல்ட் இருக்குல்ல அது வந்து வெறும் விதி அப்படின்னு சொல்லாத. ஏன்னா இட் இஸ் காம்பினேஷன், உன்னுடைய ஃப்ரீவில் ப்ளஸ் ஃபேட், அது ரெண்டுமே வந்து அதில் கம்பைன் ஆகி இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இப்போது வெறும் ஃபேட்டு அப்படின்னு மட்டும் சொல்லக்கூடாது, அட் த சேம் டைம் என்னோட எஃபர்ட் மட்டும்தான் அப்படின்னும் சொல்லக்கூடாது. ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கும் போகாத. உனக்கு எந்த ரிசல்ட் கிடைச்சாலும் அது வந்து காம்பினேஷன் ஆஃப் தீஸ் டூ. ஸோ எல்லாம் விதி தான் அப்படின்னும் நீ வந்து சொல்லாத, அந்த ஃபேட்டலிஸ்டிக் பர்சனாக நீ இருக்காத. அட் த சேம் டைம் ரொம்ப எல்லாமே என்னால் தான் அப்படின்னு சொல்கிறவள்லாம் இருக்கால்ல, அவள்லாம் அந்த அரகண்ட் பீப்புள், அந்த மாதிரியும் நீ வந்து இருக்காது. ஃபேட்டும் ஒரு ஃபேக்டர், உன்னுடைய ஃப்ரீவில்லும் ஒரு ஃபேக்டர். இப்போ வந்து அதே ஓட்டிங் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா, ஓட்டு போடுறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது, கரெக்டாக எனக்கு சாய்ஸ் இருக்குது. அப்போ நான் வந்து போலிங் பூத் போவேன். இப்போ நான் வந்து ப்ராப்பராக ஓட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணியிருக்கணும், எல்லா கட்சிகள் பற்றியும் அனலைஸ் பண்ணியிருக்கணும். என்ன யாரெல்லாம் வந்து அசெம்பிளியில் எவ்வளோ கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கா, எவ்வளோ கொஸ்டின் ஹவர்ஸ் வந்து எவ்வளோ ஹவர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கா, இந்த மாதிரி எல்லாம் நாம் வந்து ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் என்ன நல்ல திட்டங்கள் பண்ணியிருக்கா, இதெல்லாம் நம்ம வந்து எதையுமே பார்க்கறதில்ல. சும்மா அப்படியே போயிட்டு அப்படியே வந்துட்டு அப்புறம் புலம்ப வேண்டியது. இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி யார் ஊழல் பண்ணியிருக்கா, யார் ஊழல் பண்ணலை, உண்மையாக யார் வந்து நாட்டுக்காக உழைக்கிறா, இது எல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம ஆக்சுவலாக வந்து போனோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நாம் வந்து ப்ராப்பராக இந்த ஓட்டை யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போது ரிசல்ட் வரும் பொழுது நான் யாருக்கு போட்டேனோ அந்த கட்சி தான் ஜெயிக்கணும்னு உங்களால் சொல்ல முடியுமா? அப்போ நம்மளுடைய ஓட்டு அப்போனா இம்பார்ட்டண்ட் இல்லையா? என்னுடைய ஓட்டும் இம்பார்ட்டண்ட், ஆனால் அதை தவிர பாக்கி நிறைய ஃபேக்டர்ஸும் வந்து அதில் இன்வால்வ் ஆகியிருக்கு. அதனால் என்னால் வந்து நான் ஓட்டு போட்ட கட்சி தான் ஜெயிக்கணும்னு ஒரு நாளைக்கும் என்னால் சொல்ல முடியாது. அப்போது பலத்தில் எனக்கு சாய்ஸ் இல்லை, ஆனால் கர்மத்தில் எனக்கு வந்து அதுக்கான சாய்ஸு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நான் கர்மம் பண்ணுறதுக்கு என்னால் மேக்ஸிமம் என்ன எஃபர்ட் எல்லாம் போட முடியுமோ அதெல்லாம் போட்டு பண்ணணும். ஆனால் அதனுடைய ரிசல்ட் வரும் பொழுது என்ன ஞாபகம் வச்சுக்கணும், என்னோடய எஃபர்ட் மட்டும் ரிசல்ட்டை வந்து டிட்டர்மைன் பண்ணலை, ஸோ மெனி அதர் ஃபேக்டர்ஸும் அதில் இன்வால்வ் ஆகியிருக்கு. அதை தான் கிருஷ்ணர் வந்து இங்கே நம்மளுக்கு எடுத்து சொல்லின்னு இருக்கார். பாக்கி டீட்டெயில்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிः ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிः ஓம்.